சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2024 அண்ட் சீட்டா பிஜி 2024க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னையோட முடியுதுங்க. ஸோ த ஒன் லாஸ்ட் டே இன்னையோட முடியுது. இன்றைக்கி ஒரு 6 மணி இல்லை 8 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. தென் நிறைய பேர் கேட்டது வந்து எனக்கு இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு. எரருக்கு தான் நேற்றுக்கு தானே ஒரு வீடியோ போட்டோம், என்ன இஷ்யூ வந்தால் எப்படி சரி பண்ணணும்னு டெமோ வீடியோவோட கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீ கால் பண்ணியிருக்கவே தேவையில்லை எனக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ பாருங்கள், போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களால் கண்டினியூஸாக வீடியோ வந்து பார்க்க முடியல, அதாவது ஃபாலோ பண்ண முடியல, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லா வீடியோக்குகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறது மஸ்ட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கான அப்டேட்ஸ் கரெக்டாக வரும், ஓகேயா? ஒரு வீடியோ போடுறோன்னா அதில் கண்டிப்பாக முக்கியமான விஷயத்த சொல்லி தான் போடுவேன், சரிங்களா? அதனால் சும்மா வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கேன், எனக்கும் டைம் கிடையாது, ஓகேங்களா? இருக்கிற டைமை மேனேஜ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக முக்கியமான விஷயந்தான் சொல்லுவேன். ஸோ அப்படியே வீடியோவை பாருங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்டேட் கரெக்டாக வரும். ஒரு வேளை என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் வாய்ஸ் மெசேஜில் சொல்லிடுவேன் இதுதாங்க விஷயம்னு, ஓகேவா? அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டான்செட் அண்ட் சீட்டா 2024ஓட நோட்டிஃபிகேஷன் படி இன்றைக்கி தாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஸோ இன்றைக்கி ஒரு 7-8 மணிக்குள்ளே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லையாங்கிறத இங்கே அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேவா? வெப்சைட்டில் ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆனால் அப்டேட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னா இங்கேயே வந்து முடிஞ்சிடும் இன்னையோட. இதுக்கப்புறம் யாரும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ வெப்சைட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லையான்னு. ஒரு 6 மணி இல்லை 7 மணி போல் உங்களுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகாது, அப்போ அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்று க்ளோஸ்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ட்ஸ் அப்படின்னு வரும், அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? பட் ஷுவராக எதையுமே சொல்ல முடியாது. எக்ஸ்டெண்ட் ஆனால் இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபைன், ஓகேங்களா? ஒருவேளை அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பண்ண முடியுமானா கஷ்டம்தான், ஓகேங்களா? ஸோ அதனால் லாஸ்ட் தேதி இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பாருங்கள், இன்கம்ப்ளீட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அஸ் ஆன் 5 February 2024 அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிடிஎஃப். இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஃபோட்டோ தப்பாக இருக்குது, இஷ்யூ யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோவில் அதை பற்றி சொல்லிட்டோம். செக் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் முடிச்சிட்டேன், பட் எனக்கு FPDF எரர் வருது ஓப்பன் பண்ணால், அப்போ என்னால் வந்து அது சரி பண்ண முடியாதா? இப்போ எனக்கு வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா என்னால் இனிமேல் சரி பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. அதாவதுங்க, இதுக்கு மேலே புதுசாக யாரும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை இன்னொரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் சரி பண்ணலாம். அது உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும் போர்ட்டலில், நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி, ஓகேவா? ஸோ புதுசாக ரிஜிஸ்டர் தான் பண்ண முடியாதே தவிர ஆல்ரெடி பண்ணி பேமெண்ட் முடித்தவங்க இஷ்யூ வந்தது, பிரச்சனை இருக்குது, ஃபோட்டோ சைன் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணலாம். இன்னொரு 10 நாள் வரைக்குமே சரி பண்ணலாம். அது எல்லாரும் சரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா February லாஸ்ட் வீக்கு இல்லைனா March 1st வீக் தான் வரும்னு நினைக்கிறேன். March 1st வீக் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா March 2nd வீக் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதால March 1st வீக்கில் உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் எல்லாமே வரும். அந்த ஹால் டிக்கெட்டில் தான் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க, எத்தனை டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா?
சரிங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி. இது வரைக்கும் யாராவது முடிக்காமல் இருந்தால் முடிச்சிடுங்க. இஷ்யூவை கிளியர் பண்ணுங்கள். தென் போடுற வீடியோஸை கரெக்டாக பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கி கால் பண்ணீங்க எல்லாமே FPDF எரர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோவே பார்க்குறதில்ல. சரி உங்களால் பார்க்க தான் டைம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணால் அதில் வீடியோக்கான லிங்க் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதோ இந்த வீடியோ வந்திருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் பார்க்க மாட்டேன்றீங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அப்புறம் வீடியோ போட்ட விஷயத்தையே நான் திரும்ப நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காது அது. ஸோ அதனால் வீடியோ போடுறத கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அப்டேட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் வாட்ஸ்அப் சேனலில் இருந்தீங்க அப்படின்னா நான் லிங்க் எல்லா வீடியோத்தோடையும் அதில் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பார்த்துட்டு அப்பப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை பண்ணுங்கள். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தென் உங்களுக்கு அட்மிஷன் சம்மந்தமான கொரிஸ் இருக்குது அப்படின்னா முன்னாடி கொடுத்துருக்கூடிய என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம்.